வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி, வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். புரட்டாசி மாதம் பௌர்ணமி என்று பிறக்கிறது. பெண் தெய்வங்களுக்கு உகந்த நாள் பௌர்ணமி. இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களை வணங்கி வந்தால் எல்லா வளங்களையும் பெற முடியும். அதே போன்று பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் நீண்ட நாள் தள்ளி போன காரியங்கள் சித்தியாகும். இந்த மாதத்தில் தான் நவராத்திரி, முன்னோர்களை வணங்கக்கூடிய மாகாளய அமாவாசை, சிவனுக்கு உகந்த மகா சனி பிரதோஷம், கௌரி விரதம், மகேஸ்வர விரதம், மகா பரணி, கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி, அஜா ஏகாதசி என ஏராளமான விசேஷ தினங்கள் வருகின்றன. இந்த மாதம் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்து விரதம் இருக்கும் மாதமாகும். விரதம் என்பது இறைவனை நினைத்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சனி பகவான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருந்து அவர் நல்லாசியை பெறுகிறோம். சனீஸ்வரனின் அகம்பாவத்தை பெருமாள் அடக்கியதாக புராணங்கள் கூறுகிறது. புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவோர் சனீஸ்வரன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபட்டு அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வார் என்று ஆசி வழங்குகிறார் வெங்கடேச பெருமாள். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளின் ஆசியை பெற்று உங்கள் வளங்களையும் நலங்களையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். தனுசு மற்றும் மகர ராசி பலன்களை பார்க்க வைக்கிறோம். முதலில் தனுசு ராசி பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலும் மாதத்தை நடத்தும் 9ஆம் அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதம் உங்கள் தொழில் லாபமடையும், வேலையில் முன்னேற்றம் காண்பீர்கள், உடல்நிலை சீரானதாக இருக்கும், நிதிநிலை முன்னேற்றம் காணும், தம்பதியினரிடையே உறவு மேம்படும், உறவினர்களின் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் சீரானதாக இருக்கும். 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு நிதி சிக்கல்களை உண்டாக்கியிருப்பார். இன்னும் ஒரு சில மாதங்களில் சிக்கல் சிறிது சிறிதாக விலகி நிம்மதியடைவீர்கள். உங்கள் பழைய கடனை அடைக்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். குடும்ப உறுப்பினர்களின் வருவாய் அதிகரிக்கும். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் மந்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் வருவாய் சீரானதாக இருக்கும். உங்கள் வேலைகளை செம்மையாக முடித்து கொடுப்பதன் மூலமாக சிறப்படைவீர்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வருமானம் பெற்றுத்தரும், லாபம் அதிகரிக்கும். உங்கள் செயல்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனாலும் உங்கள் புத்திசாலித்தனம் லாபம் அடைய உதவும். உங்கள் தொழில் கூட்டாளிகளுடன் நல்லுறவை மேம்படுத்துவது நல்லது. உங்கள் போட்டியாளர்கள் விலகுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல்நிலையிலும் அதிக கவனம் செலுத்துங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் என்பதால் ஆரோக்கியத்திலும் உணவிலும் மனதை நிர்மலமாக வைத்துக் கொள்வதிலும் அக்கறை காட்டுங்கள். கணவன் மனைவி இடையேயான உறவு சிறிதாக மேம்படும். ஒருவர் மேல் ஒருவர் அதிக அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஏதோ ஒன்று இடைவெளியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்பதை உணர்ந்து இருவரும் மாற்றிக்கொண்டால் மகிழ்ச்சி உண்டாகும். மனித வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சி என்பது எல்லா வகையிலும் உற்சாகமாக முன்னேற வழிவகுக்கும். கலைஞர்களை பொறுத்தவரை இந்த மாதம் வசதியான மாதமாக அமையும். வருவாய் அதிகரிக்கும். வரவேண்டிய நிலுவைத் தொகை வசூலாகும். மற்றவர்களுக்கும் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அவர்கள் ஆதரவையும் வாழ்த்தையும் பெறுவீர்கள். இந்த மாதம் பொதுவாக கடந்த மாதங்களை விட முன்னேற்றமான மாதமாக அமையும். மனதை அமைதியாகவும் ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளதாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். நன்மைகள் மேலோங்கும், செயல்திறன் மேலோங்கும், கருத்து வேறுபாடுகள் அகலும். சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கும் மகா சனி பிரதோஷம் வரும்போது சிவன் கோவிலுக்கும் சென்று வணங்கி வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் மாத கிரகமான சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதம் பண வருவாய் இயல்பானதாக இருக்கும். திடீர் செலவுகள் ஏற்படும், வேலைப்பளு ஏற்படும், விரும்பாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல்நிலையை பொறுத்தவரை சிறிய தொந்தரவுகள் வந்து மறையும். இனி விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய தொழில்கள் லாபத்தை சந்திக்கும். வருவாய் உயரும். பழைய கடன்கள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள்.
புதிய முதலீடுகள் செய்யவோ விரிவாக்கம் செய்யவோ இது உகந்த காலமாக இருக்காது. இன்னும் 2 மாதங்கள் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது நல்ல மாதமாக அமையும் என்றாலும் வேலைப்பளு அதிகரிக்கும், உடல் அசதி உண்டாகும், வருவாய் சீரானதாக இருக்கும். திடீர் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் உற்ற நண்பர்கள் மூலமாக சரி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையேயான உறவு சீரானதாகவும் இயல்பானதாகவும் இருக்கும். தாம்பத்திய சுகம் ஏற்படும். உங்கள் வீட்டில் உள்ள மற்றவர்கள் மேல் அதிருப்தி தோன்றலாம். குழந்தைகளின் சில தவறான செயல்கள் அதிருப்தியை ஏற்படுத்தலாம். நிதிநிலையை பொறுத்தவரை இயல்பானதாகவும் வலுவானதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த தேவையற்ற செலவுகள் மனக்கவலை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும். குடும்ப மற்ற உறுப்பினர்களின் வருவாய் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கலாம். உடல் சோர்வு உடல் அசதி ஏற்படலாம். வேலைப்பளுவால் மனதில் அமைதி குறையலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்டுவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் கலவையான பலன்களை சந்திக்க விரும்புகிறீர்கள். வருவாய் சீரானதாக இருந்தாலும் வாய்ப்புகள் மந்த நிலையிலேயே இருக்கும். அரசியல்வாதிகள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நல்ல பெயர் எடுப்பார்கள். பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக அமையும். இந்த மாதம் பெண் தெய்வ கோயில்களுக்கும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கும் பிரதோஷ தினத்தில் சிவன் கோயிலுக்கும் சென்று வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.